நான் இப்போ கூட நான் நினச்சிட்டே இருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமோ, இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு. ஆனால் இந்த வீட்டில் எனக்கான நேரம் போயிடுச்சு. இப்படி தான் வாழ்க்கையும். நம்ம யோசிப்போம், நமக்கான காலங்கள் நம்ம கையை விட்டு போயிடும். ஆனால் இவர் உள்ளே இருந்த வரைக்கும் தங்கம் சாமி அப்படின்ட்டு இருந்தார். வெளியில் வந்தோடனே பயங்கரமாக பேசுகிறாரு. ஒரு உள்ளே இருக்கும்போது ஒரு சஜஷன் கேட்டால் கூட உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். பட் ஆனால் வெளியில் வந்தவுடனே இவரோட பேச்சு, இவரோட சிந்தனைலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி இவர் இப்படியே விளையாடி இருந்தார்னா உள்ளே நிறைய நாள் இருந்திருக்கலாம். ஏன்னா சீனியர் கண்டஸ்டண்ட்டு பிக் பாஸில் வந்து இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சது எனக்கு தெரிஞ்சு 1-2 கண்டஸ்டன்ட் தான். அதில் ரஞ்சித் சாரும் ஒருத்தர். இந்த வாரம் எவிக்ட் ஆகி ரஞ்சித் சார் போயிட்டார். இவர் உண்மையிலேயே இவ்வளோ சாஃப்டான கேரக்டர்னால் ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். இவர் இல்லைனாலும் அப்ரிஷியேட்டபிள். எப்படின்னு நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா இவர் உள்ளே இருந்த வரைக்கும் பெருசாக இவர் இருந்த இடம் தெரியாமல் பாசத்தை மட்டுமே காமிச்சு கண்டஸ்டண்ட்டுக்கு நடுவில் ஒரு நல்ல பேரை சம்பாரித்து அப்படியே இருந்தார். பட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் பெருசாக என்டர்டெயின்மெண்ட்லாம் இவர் பெருசாக பண்ணல. அங்கங்கே ஒரு சில வாரங்களில் அங்கங்கே குறிப்பிடத்தக்க இடத்துல தான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இவ்வளோ நாள் பிக் பாஸில் எப்படி தாக்கு பிடிச்சி இவர் உள்ளே இருக்கார், எப்படி இவரை இவ்வளோ நாள் உள்ள மக்கள் வச்சுட்ருக்காங்கன்றது பயங்கரமான ஒரு சந்தேகமாக இருந்தது. ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது, ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி இந்த வாரம் எவிக்ஷன் ரஞ்சித் சார் தான். அவர் உள்ளே இருந்த வரைக்கும் பயங்கரமான பாசமான ஆளாக இருந்தார். உண்மையிலே அதுதான் அவர் கேரக்டரான்றது புரிஞ்சிக்க முடியல. உண்மையிலே அதுதான் அவர் கேரக்டர்னால் ரொம்ப வெல் அண்ட் குட். இப்படியே அவர் கண்டினியூ பண்ணலாம். பட் இது பிக் பாஸ்க்காக இவர் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்து இவர் கையாண்டு அதை இவரை 77 நாள் கொண்டு போயிருக்கு பிக் பாஸில் அப்படின்னா அதுவும் பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா சாதாரணமாக ஒரு 77 நாள் கண்டினியூஸாக கேமரா முன்னாடியே இருக்கணும் ஒரு ரியாலிட்டி ஷோவில். கண்டிப்பாக இந்த அளவுக்கு யாராலும் நடிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக யாராலையும் அதை ஒரு கேரக்டராக மாறிலாம் இருக்கவே முடியாது. ஒரு பாயிண்டில் வெளியில் பிரேக் டவுன் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வெளியில் வரதான் செய்வோம். ஏன்னா அங்கே எதுவுமே டைவர்ஷன் இல்லை. அங்கே ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை வெளியில் போயிட்டு வர மாதிரியோ எதுவுமே இல்லை. திருப்பி அவங்க மூஞ்சியே தான், கண்டஸ்டன்ட் மூஞ்சியே தான் பார்த்துட்ருக்கணும். டாஸ்க் இருக்கும், நெக்ஸ்ட்டு இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இதுவே ஒரு கேரக்டராக இருந்து இதுதான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்திருந்து பாசத்தை காட்டியிருந்தாலும் அதுவே ஒரு சிறப்பான விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் இந்த வாரம் நான் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஒரு சில விஷயங்கள் பேசினார் ஸ்ட்ராங்காக. பட் அதையும் மீறி தேவையில்லாத விஷயத்தை எடுத்து வச்சு பேசுன மாதிரி தான் எனக்கு இருந்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் டாஸ்கில் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு. அந்த டாஸ்கில் வந்து இனிஷியலாகவே ராணவுக்கு பயங்கரமாக அடிபட்டுரும். ஷோல்டர் அடிபட்ட உடனே நிறைய பேர் அதை என்ன நினச்சிருவாங்க, ஃபேக்காக இவர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. பட் உண்மையிலுமே ஒரு டாக்டர் அசஸ் பண்ணி பார்த்ததில் உண்மையிலுமே அவருக்கு அடிபட்டிருக்கும். என்னடா முகமெல்லாம் ரத்தம், லெகமெண்ட் டேர் ஆகிருக்கும் ஷோல்டரில். இது தெரிஞ்ச அப்புறம் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்களோ இல்லையோ, சௌந்தர்யா அதை வந்து ரியலைஸே பண்ணல. என்னடா நம்ம இப்படி சொல்லிட்டோமே, என்னதான் ஒரு ஃபேக்காக நடிச்சிருந்தாலும் ஒருத்தர் அடிபட்டு உழும்போது அந்த பதற்றம் டக்குன்னு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வரும். அது கூட அவங்களுக்கு வரல. நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அவருக்கு உண்மையிலே அடிபட்டிருக்குன்ன உடனே. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அன்ஷிதாலாம் அழுதாங்க. பட் சௌந்தர்யா கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்க, நீ ஃபேக்காக தான் எங்கேயுமே பண்ணுவேன், ஸோ அதே மாதிரி தான் நீ பண்ணிட்டியோன்னு நினச்சேன் நானுன்ற ஸ்டாண்ட்லேயே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது போன வாரம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்து ராணவ் பண்ணது வந்து ஃபேக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே கேமரா முன்னாடி அவங்கள காமிச்சிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை ராணவ் வேறு விதமாக பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு இருக்கிற மெச்சூரிட்டியில். சௌந்தர்யாவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 வீக்கில் பயங்கரமாக டவுன் ஆகி அழுத சௌந்தர்யாலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு மோடில் மீட்டரை பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வாரம் சௌந்தர்யா பண்ணதில் எனக்கே கொஞ்சம் என்னடா இவங்க இப்படி இருக்காங்க, என்னதான் ஒரு ஃபேக்காக ஒருத்தர் பண்ணாலும் அடிபட்டு விழும்போது போய் பார்க்காம கண்டஸ்டண்ட்டை என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இதுவே ஜெஃப்ரிக்கு நடந்திருந்தாலோ வேறு யாருக்கும் நடந்திருந்தாலோ கதையே வேறு மாதிரி ப்ராஜெக்ட் ஆகி வேறு மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ராணவ் இவர் எப்பயுமே ஃபேக்காக ப்ளே பண்ணுவார், அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபேக்காக ப்ளே பண்ணியிருக்காருன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ஒரு பேசிக் ஹியூமனிட்டி எங்கே போச்சு உங்களுக்குலாம் அப்படின்னு ஒரு விளாசுவாருன்ட்டு எதிர்பார்த்தேன்.
ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் கேப்டன் வந்து ஒரு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இன்னொரு தரப்புக்கு வந்து ஸ்ட்ராங்காக அந்த சப்போர்ட்டை வைக்கலை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. என்னென்னா இந்த வாரம் விஷால் தான் கேப்டனு. ஒரு கிளாஷ் வரும் இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் நடக்கும்போது ஜாக்லினுக்கும் அன்ஷிதாவுக்கும் ஒரு டாஸ்க் வரும். ஜாக்லின் அவங்க வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டாப் பண்ணுவார். ஜாக்லின் சைலண்ட்டாக இருங்க அப்படின்ட்டு, அன்ஷிதா வந்து சைலண்ட்டாக இருமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொலைட்டாக சொல்லுவார். இது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல நம்மளுக்கு. பட் எஸ், அவர் கொஞ்சம் லைட்டாக பார்ஷியாலிட்டி பார்த்துருக்காரு தான். ஃப்ரெண்டுன்றதுனால மேபி அன்ஷிதா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க, இவங்களை இப்படி தான் டீல் பண்ணோன்ற மாதிரி இவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி இது இவ்வளோ பெரிய விஷயமா, இதை கண்டிக்கணுமா, இல்லை காதில் சொன்னாங்களா விஜய் சேதுபதி சாருக்கு இதை மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரின்றது எனக்கு தெரியல. இல்லை அவரே எடுத்து இதை நம்ம கேட்கணும், இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு பண்ணாரான்றதும் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு ராணுவ விஷயத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாம் இன்னுமே. இதெல்லாம் சொல்லணுமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டார் அதை. ஆனால் விஷால் விஷயத்தை வச்சு செஞ்சு விட்டார், என்னன்றது தெரியல. மேலும் ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஞ்சித்தை பற்றி? இவர் கேரக்டரே இப்படி தானா? ஏன்னா இவரோட ஓல்டு இன்டர்வியூஸ்லாம் 1-2 நான் பார்த்தேன். அதுலேயுமே ஸ்ட்ராங்காக போல்டாக பயங்கரமாக தான் பேசியிருக்கார் அவர். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, இவர் இந்த பிக் பாஸ் உள்ள நம்ம பேர் கெட்டுறக்கூடாது, இதுதான் நம்ம மீட்ரு, இப்படியே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து உள்ளே வந்து அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை பற்றி ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இல்லை நிறைய இன்டர்வியூஸ் பார்த்து இதுதான் இவர் கேரக்டர், இல்லை இவர் இது கிடையாது, இவர் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு பிக் பாஸில் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.